ஜப்பான்ல நிகிரோ அப்படின்னு ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு வலது கை போயிடுச்சு விபத்துல. அவன் ஜூடோ கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் அனுக்குறான். மாஸ்டர் கிட்ட கேட்கிறான், மாஸ்டர் எனக்கு ஜூடோ கத்துக்கணும், எனக்கு வலது கை இல்ல அப்படின்றான். பரவாயில்ல நீ வா அப்படின்னு சொல்லி மாஸ்டர் கூட்டிட்டு அவனுக்கு வலது கையிலேயே பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. தொடர்ச்சியான பயிற்சி, ஒரே பயிற்சி தான். திடீர்னு ஒரு 6 மாதம் ஆகுது, இவனுக்கு ஒரு குழப்பம் ஆயிடுது. ஒரே பயிற்சியை தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்னு மாஸ்டர் கிட்ட கேட்கும்போது மாஸ்டர் என்ன சொல்றாரு, கவலைப்படாத, இந்த பயிற்சியை மட்டும் நீ செய்யின்னு சொல்றாரு. ஒரு வருஷம் ஆச்சு, ஒரு டோர்னமெண்ட் கூட்டு போறாரு. முதல் போட்டியாளனை வீழ்த்திடுறான், 2வது போட்டியாளனையும் இந்த நிகிரோ வீழ்த்திடுறான். 3வது போட்டியாளன்கிட்டையும் இவன் போராடி வெற்றி பெற்றுறான், இறுதி போட்டிக்கு வந்துடுறான். இறுதி போட்டியில இவனை விட அஜனபாகுவா இருக்கக்கூடிய ஒரு வீரன் இவனோடு மோத போறான். அப்ப அந்த வீரன் என்ன நினைக்கிறான்னா, இவன் என்ன போயிட்டு நிகிடோ ஒரே கை தானே இருக்கு, அதுவும் ஒரே பயிற்சியை தானே செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி ஆரம்பிச்சிடறாங்க. போட்டி நடைபெற்றுட்டே இருக்கு. நிகிடோ சோர்வு அடைந்துட்டான்னு நடுவர் நினைச்சுக்கிட்டு போட்டியை நிறுத்திடலாமான்னு கேட்கிறாரு. ஆனா நிகிடோவினுடைய மாஸ்டர் என்ன சொல்றாரு, வேண்டாம் போட்டியை கன்டினியூ பண்ணுங்கன்னு சொல்றாரு. போட்டி தொடர்ச்சியா நடைபெறுது, வெற்றி பெற்றுட்டான். போட்டி கப்போட தன்னுடைய மாஸ்டர் சந்திக்கும் போது மாஸ்டர் இருக்கிற, மாஸ்டர் எனக்கு இந்த ஒரே பயிற்சி கொடுத்தீங்க, இறுதி போட்டி வரை வந்துட்டேன், வெற்றி அடைஞ்சிட்டேன், எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு மாஸ்டர் சொல்றாரு, உன்னுடைய பலவீனம் அப்படின்னு நீ நினைச்சிருந்தல, அதை உனக்கு பலமாக்கணும்னு நினைச்சேன். ஜூடோல மிக கடினமான ஒரு பயிற்சி தான் அந்த வலது கையில செய்யக்கூடிய பயிற்சி. அந்த பயிற்சியை மட்டும் தான் உனக்கு கொடுத்துட்டு இருந்தேன். அந்த பயிற்சியை தடுக்கணும், எதிர்த்து போராடினா உனக்கு இடது கையை பிடித்து தான் போராட முடியும், உனக்கு இடது கை இல்ல, அதனால உன்னுடைய எதிராளியால இடது கையை பிடிக்க முடியல, நீ வெற்றி அடைந்த அப்படின்னு சொல்றான். எந்த பலவீனங்களாக இருந்தாலும் சரி நம்ம கிட்ட, அதை விடுத்து நம்ம கிட்ட எது இருக்கோ அதை பலமா மாத்துறது தான் இந்த கதை நமக்கு சொல்லக்கூடியது.